எல்லோரும் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த டேபிள் ஃபேன் ஜெயலலிதா பீரியடில் இந்த டேபிள் ஃபேன் நாலா பக்கம் சுத்தம் இலவசமாக கொடுக்கக்கூடிய டேபிள் ஃபேனை நவீனமாக மக்களுக்கு கொடுத்தா மக்கள்கள் மறக்க மாட்டாங்க, உங்களை யாபகமாக நினச்சிக்கிடுவாங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டேன், அது கொடுக்கல. இந்த டேபிள் ஃபேனு 4 பக்கமும் சுற்றும் ஒரே டேபிள் ஃபேன், அதை பார்க்கலாம். ஃபேன் போட்டேன். ஓகே, 4 பக்கம் ரொட்டேஷன் ஆகும். அப்போ 4 பக்கம் ரொட்டேஷன் ஆகுது. ரொட்டேஷன் ஆகும். 4 லைட்டே எரியும். கீழே லைட் லேம்ப்லாம் வச்சிருக்கிறோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இது வந்து புதிய அறிவியல். புதிய அறிவியல் என்று வாயிலெல்லாம் நான் பேசல சார். தமிழக அரசு உண்மையிலே இந்தியாவில் சட்ட ஒழுங்கு கெடவில்லை என்றால் தருமபுரியில் மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பாளனுடைய ஒரு பாமரனை ஏமாற்றிருக்கிறார்கள். இதற்கு அரசாங்கமும் போலீஸ் அதிகாரியும் பேட்டன் ரைட் ஆஃபீஸரும் கோரிக்கை நடந்திருக்குது. இதைத்தான் நான் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருந்தேன். இந்த ரிப்போர்ட்டில் எந்த விதமான விசாரணையும் கிடைக்கல. 4 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ புது புது கண்டுபிடிப்புகளை நான் எப்படி சார் போய் பதிவு பண்ண முடியும்? பேட்டன் ரைட் ஆஃபீஸில் போய் பேட்டன் ரைட் ஆஃபீஸில் வந்து போர்ச்செடியாக இயங்குது. கண்டுபிடிப்பாளர்களுக்கு இப்படித்தான் ஒரு வரைபடம் இருக்கு, வரைபடத்தை இப்படித்தான் வரி வேண்டும்லாம் ஒரு இதெல்லாம் இல்லை. நான் கொடுத்துருக்கிற பொருளில் சரியான முறையில் விளக்கம் இல்லை. அவங்க சொன்ன விதம் நான் வந்து இப்படி இந்த பொருள் இருந்தால் இந்த பொருளை போட்டோ எடுத்துருக்கிறேன், இந்த பொருளை வரைஞ்சிருக்கிறேன், இந்த பொருள் இப்படி இப்படி இயங்க முடியும் இங்கிலீஷில் எழுதி அனுப்பிச்சிருக்கிறேன். இதை வந்து அவங்க வேற பேருக்கு மாற்றி அனுப்பிச்சிக்கிறாங்க. எனக்கு நிரந்தர அட்ரஸ் இல்லாத வாட்டி எனக்கு பார்ட்னர் ஒருத்தர் வந்தார். அவருடைய அரிசி மில்லு மூலமாக சுதர்சன்க்கு என்னுடைய பேர்ல பதிஞ்சு அந்த அட்ரஸ் வரும் அப்படின்னு நான் எழுதி அனுப்பிச்சிருந்தேன். இதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா என் பேர் இல்லாம சுதர்சன் டிரேடர்ஸ்ல கண்டுபிடிச்சது மாதிரி அவங்களுக்கு உரியது மாதிரி அந்த பேட்டன் ரைட் ஆஃபீஸர் கோரிக்கை பண்ணியிருக்காரு. இதுல வந்து ஒரு 4 பேர் யூஸ் ஆகியிருக்காங்க. எப்படின்னா இந்த பொருளெல்லாம் வந்து 2 வீலர் சைட்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து நான் சிறுதர் பட்டறையில் தான் செஞ்சேன். அதே மாதிரி அவரும் அதில் உடஞ்சியா இருக்காரு, அந்த ஞானப்பழத்தோட சேர்ந்திருக்காரு. என் மகன் அதியமான் பாய்ஸ் ஸ்கூலில் படித்தான். தொழிற்கல்வி ஆசிரியர் மாதேஷ் என்னுடைய சன்னை வந்து பார்த்து அந்த நான் வரைகிறத அந்த வரைபடத்தெல்லாம் வந்து எடுத்து போய் அவர்கிட்ட கொடுத்துருக்கான். அந்த மெமரி கார்டு ஒவ்வொரு இயக்கத்தையும் எப்படி அப்படின்ட்டு எடுத்து வச்சிருந்த அந்த மெமரி கார்டெலாம் கொடுத்துட்டான். நானும் பார்ட்னர்ஸ் பேசுனேன். பார்த்தீங்களா, பொருளும் பணமும் உன்னுடையது, என்னுடையது கண்டுபிடிக்க மாட்டோம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லி இது பண்ணியிருந்தோம். பேட்டன் ரைட்லேருந்து என் பேரில் பதிஞ்சு உங்கள் அட்ரஸ்க்கு வரும். அதற்கு பிறகு உங்கள் வக்கீலும் என்னுடைய வக்கீலும் பேசி அதுக்கு பிறகு எவ்வளோ அமௌண்ட் போடுறோம் என்னன்றதெல்லாம் டீட்டெயில்ஸ் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஒவ்வொரு முறையும் காசு வாங்கும் போது அவர் பேங்கில் கூட போய் போட முடியாது, எனக்கு டைம் இல்லைன்னுவார். சரி கொடுங்க, நானே போய் பேங்கில் போடுறேன்னு பேங்கில் போட்டு தான் நான் வந்து வரவு செலவு பண்ணியிருக்கிறேன். எனக்கு 2 லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காரு. நான் வந்து எழுதி வர கொடுத்துருக்கிறேன். என்னைய மோசடி பண்ணியிருக்காரு. 2 லட்சத்தை கொடுத்துட்டு இதை வந்து அரசாங்கத்திடம் காவல்துறை அதிகாரிகிட்ட போய் புகார் செய்தேன். எஸ்பி அசராகர் ஐயாட்ட. அது நடவடிக்கை எடுக்க முடியாது, அவங்களாம் திருடல, நீ தான் போய் பதிச்சுட்டு வந்தேன்றாங்க. இது வந்து தீர விசாரிக்காம குற்றப்பிரிவிலும் விசாரிக்கல. அப்புறமா நான் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு அனுப்பிச்சிருந்தேன். முதலமைச்சர் தனிப்பிரிவில் வந்து B1ல விசாரித்து மறுபடியும் எஃப்ஐஆரும் கொடுக்கல. இப்போ திருப்பி ஏதாவது இது மனு எழுதி அனுப்பிச்சாக்கும் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு, நீ தான் சிக்கலில் மாட்டிக்கிறவா அப்படின்லாம் மிரட்டிட்டாங்க. போலீஸ் அதிகாரிகள் வந்து பாமரர்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கல. இருக்கப்பட்டவங்ககிட்ட பாமரையில் இருக்கிற குடியை இருக்கப்பட்டவங்ககிட்ட கொடுத்துட்டு நாங்கள் சும்மா இருக்க சொல்கிறாங்க. இதெல்லாம் நியாயமா? இயக்கத்தை பாருங்க. இந்தியாவில் ஏதாவது ஒரு கடையில் ஒரு டேபிள் ஃபேனு 4 பக்கம் ரொட்டேஷன் ஆகிற மாதிரி சுற்றுற மாதிரி நீங்கள் என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? பாருங்க, இது நான் நின்றுக்கிட்டு காசு வாங்குற மாதிரி. ஒரு மாணவர் கேட்டிருந்தாரு, என்ன சார் புதுசாக இருக்கும்போது இதில் லைட்லாம் இருக்கான்னு கேட்டாரு. இதில் லைட்லாம் பண்ணியிருக்கோம். பாருங்க, லைட்டு 4 பக்கமும் படிக்கணும், 4 பக்கமும் படிக்கிற மாதிரி இதெல்லாம் அமைச்சிருக்கோம். அப்போ ஒரு டேபிள் ஃபேனை வந்து
உட்காந்து செய்கிற மாதிரியாகவும் நின்றுட்டு செய்கிற மாதிரி, அதே மாதிரி இதை வந்து செல்ஃபோன் டேபிள் மேடாகவும் மாற்றலாம். அப்படிலாம் நான் புதுசாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். இதை வந்து இந்தியாவிலே முதல் முறையாக இந்தியாவில் சட்ட ஒழுங்கு கெட்டுருச்சு என்பதற்கு உதாரணம் என்னன்னா, கலைஞர் ஆட்சியில் எனக்கு லோன் கொடுக்கலன்னு தான் சொன்னேன். துக்ளக் பத்திரிகையில் அதை பற்றி எழுதியிருந்தாங்க. எனக்கு வெளிநாட்டில் இருந்தெல்லாம் நிதி கிடைச்சது சார். வெளிநாட்டிலேருந்து டொனேஷன் கிடைச்சி அந்த வருவாயிலெல்லாம் நான் தயார் பண்ணி அறிவை வளர்த்து நான் இந்த மாதிரி பொருளெல்லாம் கண்டுபிடிச்சிருந்தேன் சார். இப்போ இந்த ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் என்னுடைய பொருளை அவங்க கட்சிக்காரருக்கு பிடிங்கிட்டாரு, எழுதி வாங்கி ஏமாற்றி. அதுக்கு சுவார்த்தா